வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தயிர்லையும் ஒரு சில தீமைகள் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது தயிர் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்கள்லையுமே சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து தீமைகளை விளைவிக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம், தயிரை எந்தெந்த உணவுப் பொருள்களோடு சேர்த்து சாப்பிடுவது நமக்கு ஆபத்து, எந்தெந்த உணவுப் பொருள்களோடு நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது, எந்தெந்த உணவுப் பொருள்களோடு நம்ம தயிரை வந்து சேர்த்து சாப்பிடுவது நமக்கு ஆரோக்கியம், குறிப்பாக தயிரை சூடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா, தயிரை வந்து நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட்டா அது நமக்கு ஆரோக்கியம் தரும் அப்படின்ற அனைத்து கேள்விகளுக்கும் இந்த பதிவில் நம்ம பதிலை பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் தயிருக்கு நாம் ஒரு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம நம்ம தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்படின்னா எந்த நேரத்தில் தயிர் சாப்பிடுவது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பகலுக்கு முன்பாக நீங்கள் தயிர் சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. இதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது. நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம், அதுதான் நண்பகல் நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடிய தயிர் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அப்படின்னா எந்தெந்த நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா, அது போல் நீங்கள் சாப்பிடவே கூடாது. காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கைவிட்டு விடுவீங்க. வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். செரிமானம் சார்ந்த கோளாறுகளும் உங்களுக்கு ஏற்படும். எப்படி நீங்கள் வெறும் வயிற்றில் காலையில் எழுந்ததும் தயிர் சாப்பிடக்கூடாதோ அதே போல் ஒருபோதும் இரவில் நீங்கள் தயிர் சாப்பிடவே கூடாது. இரவில் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஆஸ்துமா இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடும். சளி தொந்தரவுகள், இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். இதனால் நீங்கள் ஒருபோதும் இரவில் வந்து தயிர் சாப்பிடக்கூடாது. இப்போ இன்னும் ஒரு சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிரை வந்து பார்த்தீங்கன்னா சூடுபடுத்தியும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் வந்து சூடுபடுத்தி அப்படின்னா அதோடைய இயற்கை அமைப்பே மாறுபடும், அதோடைய சுவையும் மாறுபடும். அது உங்களுக்கு எந்த விதத்திலுமே மருத்துவ நன்மைகளை கொடுக்காது. வேணும்னா நீங்க தயிரை அது கூட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும் போதே சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அந்த மாதிரி நீங்க தயிர் கூட சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலுக்கு உடனடி ஆற்றலை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு உடனே ஒரு எனர்ஜி வந்து அந்த மாதிரி நீங்க தயிரை சர்க்கரையோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குமே தவிர மற்றபடி நீங்க தயிரை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. இந்த வெங்காயம் போட்டு தாளிச்சு கடுகு மிளகாயெல்லாம் போட்டு நீங்க தாளிச்சு சூடு பண்ணி சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா தயிர், அது போல தயிர் எடுத்து கொள்ளவே கூடாது. அது 1% கூட உங்களுக்கு நன்மைகளை தராது. வெறும் சுவைக்காக சாப்பிட போய் அது உங்களுடைய ஆரோக்கிய நன்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா சீர்குலைத்து விடும். உங்களுக்கு நிறைய தீமைகளை தான் ஏற்படுத்தும். இன்னும் ஒரு சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் அவங்களுக்கு ஆரோக்கியம் நினச்சிக்கிட்டு தினமும் தயிர் சாப்பிடுவாங்க. தயிர் வந்து தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவே கிடையாது. தயிரை நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நிறைய தீமைகளை ஏற்படுத்தும். தொடர்ந்து தினமும் நம்ம தயிர் சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படக்கூடும். இதனால் நம்மளுடைய உடலில் ரத்தம் வந்து சீராக செல்ல ஆரம்பிக்காது. நமக்கு ரத்த அடைப்பு ஏற்படும். குறிப்பாக இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் அந்த ரத்த குழாய்கள் அந்த மாதிரியெல்லாம் தயிர் நமக்கு அடைப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். பலவிதமான நமக்கு பக்க விளைவுகள் தான் இருக்கு. தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு சில பேருக்கெல்லாம் உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். தயிர் வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக நம்மளுடைய உடல்ல கொழுப்பு அதிகமாக சேரும். அந்த கொலஸ்ட்ரால்கள் அதிகமாக சேருவதால் அது ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுத்தலாம். இதனால சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு உருவாகலாம். எனவே நீங்க தொடர்ந்து தயிர் சாப்பிடுவதும் தவிர்க்க வேண்டும். தொடர்ந்து நீங்க தயிர் சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஆரோக்கிய நன்மையே கிடையாது. வேணும்னா நீங்க வந்து வாரத்துல 2 அல்லது 3 நாட்கள் தயிர் சாப்பிடலாம். இந்த 2 அல்லது 3 நாட்களுமே நீங்கள் ஒரு வேளை மட்டும்தான் தயிர் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த ஒரு வேளையும் எங்கே அப்படின்னா நண்பகலுக்கு முன்பாக நீங்கள் தயிர் சாப்பிடணும். அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். ஒருபோதும் வெறும் வயிற்றிலையும் இரவிலையும் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. தயிரை நீங்கள் எந்தெந்த உணவுப் பொருட்களை சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத பற்றியும் விரிவாக பார்ப்போம். தயிரையும் வெங்காயத்தையும் நீங்கள் ஒன்றா இணைத்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. உங்களுக்கு தயிர், வெங்காயம் அல்லது இந்த ரைதா அப்படின்னு சொல்லக்கூடிய தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடவே கூடாது. தயிர் என்பது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து ஒரு குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது. வெங்காயம் அப்படி கிடையாது. வெங்காயம் நமது உடலுக்கு வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவே குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பொருளும் வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருளும் ஒன்றா நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி ரைதா போன்ற வடிவங்களில், பச்சடி போன்ற வடிவங்களில் தயிரையும் வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நிறைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும். அது என்ன பண்ணும்
பண்ணோம் அப்படின்னா தோல் அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும். அதாவது ஸ்கின் அலர்ஜி நமக்கு வரும். உடல் அரிக்கக்கூடிய பிரச்சனை ஏற்படுத்தும். எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோல் பிரச்சனை ஏற்படுத்தும். சொரியாசிஸ் போன்ற குறைபாடுகளை நம்மளுடைய உடலை ஏற்படுத்திடும். கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படும். இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸு, ஸ்கின் அலர்ஜி, செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா வெங்காயத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஒரு கோப்பை தயிரோட அரிந்த மாம்பழங்களை அதில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி நம்ம வெங்காயத்தோட இது போல் மாம்பழத்தையும் நம்ம தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்மளுடைய உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிச்சிடும். ஸோ அந்த ஹீட்டை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதால இது மாதிரி நம்ம மாம்பழத்தை வந்து நம்ம தயிரோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின் டிசீஸ் நிறைய ஏற்படும். தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். உடலினுடைய செயல்பாடுகள் வந்து தடைபட ஆரம்பிக்கும். அதனால் இது செரிமானம் ஆகும்போது உங்களுக்கு நீங்கள் மந்தமாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அன்றைய நாளில் சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டீங்க. இது உங்களுடைய உடலினுடைய மற்ற செயல்பாடுகளையும் தடைபட வைக்கக்கூடிய பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்படின்றதால மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. குறிப்பாக நீங்கள் மீனையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடவே கூடாது. அதை மட்டும் நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோங்க. தயிர் போன்ற புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள் இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி புரோட்டீன் ஹை புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளோட நம்ம விலங்கு புரதத்தை வந்து இணைக்கவே கூடாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனை வந்து தயிரோட இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது இது ரெண்டுத்துலையுமே வந்து புரதம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஹை புரோட்டீன் உங்களுக்கு வந்து உங்களுடைய உடலில் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸ்கின் டிசீஸும் ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா இது ஹை புரோட்டீனாக இருக்கிறதால இது ரெண்டுமே ஒன்றா சேரும்போது செரிமானம் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு அந்த அஜீரண கோளாறு ஏற்படும். வயிறு தொடர்பான உடல் உபாதைகள் சைடு எஃபெக்ட் ஏற்படும். கடுமையான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் அல்லது வயிற்றுப்போக்கு கூட உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல் உங்களுக்கு ஸ்கின் டிசீஸும் நிறைய ஏற்படும். எனவே நீங்கள் மீனையும் தயிரையும் ஒன்றா சேர்த்துக்கொள்ளக்கூடாது. பாலையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. நீங்கள் ஒரு நாள் அன்றைக்கி வேணும்னா நீங்கள் பால் எடுத்துக்கலாம், இல்லைனா தயிர் எடுத்துக்கலாம். பாலையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. நீங்கள் பால் சாப்பிட்றதுக்கும் தயிர் சாப்பிட்றதுக்கும் இடையில் பல மணி நேரம் வந்து இடைவெளி இருக்கணும். பால் மற்றும் தயிர் மாடுகள் இருந்தால் கிடைக்குது. இது ரெண்டுமே வந்து விலங்கு புரதம் தான். ஆனால் இதை ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா பால் மற்றும் தயிர் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செரிமானம் ஆகிறது லேட் ஆகும். இப்போது தயிர் சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். ஆனால் பால் வந்து செரிமானம் ஆகாது, லேட்டாக செரிமானம் ஆகும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஹை புரோட்டீன் உங்களுக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம், வாயு கோளாறு உள்ளிட்ட அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்படின்றதால பாலையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. உளுத்தம்பருப்பையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம தயிரோட உளுத்தம்பருப்பினால் செய்யக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது செரிமானத்தில் நமக்கு பிரச்சனை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற அந்த மோசமான நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அப்படின்றதால இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸு, குறிப்பாக அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து இந்த உளுத்தம்பருப்போடையோ அல்லது உளுத்தம்பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய ஃபுட்டு அது கூடவும் நம்ம தயிரை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தயிரோடு நம்ம சேர்த்துக்கொள்ளக்கூடாது. ஆயில் ஃபுட்ஸ் அறவே நம்ம வந்து தயிரோடு சேர்த்து சாப்பிட்ற தவிர்க்கணும். நெய் தடவப்பட்ட அந்த புரோட்டா, சால்னா, அதுக்கப்புறம் எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகள், இந்த மாதிரி ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் தயிரோடு நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அது செரிமானத்தை நமக்கு தாமதப்படுத்தும். செரிமானம் ஆகும், ஆனால் ஸ்லோவாக ஆகிறதால அந்த நாள் ஃபுல்லாகவே நீங்கள் மந்தமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டீங்க. ஒரு சில டைமில் உங்களுக்கு அது ஃபுட் பாய்சனாக ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது உங்களை விரைவில் வந்து சோர்வடைய செஞ்சிடும். இதன் காரணமாக இந்த எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக வந்து இந்த ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகள்லாம் நீங்கள் தயிரோட வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே தூக்கம் வர ஆரம்பிக்கும், சோம்பேறித்தனமாக ஆகிடுவீங்க, செரிமானத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். அப்படின்றதால நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா தான் தயிர் நமக்கு மிகவும் ஆரோக்கியமான பிடித்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் தயிரை வந்து சாப்பிடக்கூடிய முறைகளை பொறுத்தும் சேர்க்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும் அதில் இருக்கக்கூடிய தீமைகள் வந்து அதிகரிச்சுட்டே போகுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே தயிர் நீங்கள் ஆரோக்கியமான முறையில் சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.